எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். மணி என்ன ஆண்டி? வாப்பா. எங்களை மன்னிச்சிருப்பா. என் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. இந்த பத்திரத்தை வச்சு என்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சிருப்பா. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். இருக்கிற வரைக்கும் கூழோ கஞ்சியோ சாப்பிட்டுக்கிட்டு நாங்க நிம்மதியா வாழணும். இன்னும் ஒரு வாரத்துல நாங்க அந்த வீட்டை காலி பண்ணிடுறோம். இந்தப்பா என் வீட்டுக்காரர் எழுதி வாங்கின பத்திரம். ஏய் பிரியா, யாரு கிட்ட இந்த பத்திரத்தை இவன்ட்ட கொடுக்க பாக்குற நீ? இத கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் நடுத்தரவுல நிக்கிறதா? மூகன் ஒரு அனாதை பையன். அவன்தான் செத்து போயிட்டான். அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட கிடையாது. எவன் சொத்தையும் இவனுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தலையெழுத்தா? ஏய் உனக்கு இவ்வளவு நடந்து அறிவு வரலையாடி? செஞ்ச பாவம் போதும்டி. நாளைக்கு பொழுது எப்படி பிடிய போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்றேன்னு இவன்ட்ட வீரப்பா சொல்லிட்டு இருக்க. எப்படி வீட்டை காலி பண்ணுவ? உங்க அப்பா என்ன பேங்கா வச்சிருக்கான்? கேட்ட உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு? இல்ல நீதான் நோட் அடிக்கிற மெஷின் வச்சிருக்கியா? கேக்குற பணத்தை உடனே எடுக்க முடியுமா உன்னால? கொடுத்தவனும் போயிட்டான், வாங்கினவனும் போய் சேர்ந்துட்டான். எவனும் நமக்கிட்ட லோ பாயிண்ட் பேசி இதெல்லாம் வாங்க முடியாது. இது எங்க அப்பா எனக்காக சேர்த்து வச்ச சொத்து. ஹலோ, நீங்க பாட்டுக்கு ஓவரா பேசிட்டே இருக்கீங்க. இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? அடுத்தவனை ஏமாத்தி சேர்த்த சொத்து. இது என் ஃப்ரெண்டு மோகன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து. அப்போ அதுக்கு என்ன இப்போ? இத உன்கிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன சிங்கி அடிக்க போறதா? உங்க அப்பா மாதிரி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. மோகன் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கான், எனக்கு பின்னாடி இந்த சொத்து எல்லாத்தையும் அனாதாசிரமத்துக்கே கொடுக்க சொல்லியிருக்கான். மோகன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? பிரியா, எனக்கு பின்னாடி இந்த வீடு என் சொத்து எல்லாமே உனக்கு தானே சொல்லியிருக்கான். அதனால தான் நான் அவனை லவ் பண்ண. ஏய் நிறுத்துறி. உழைச்ச காசுதான் உடம்புல ஒட்டும். அந்த தம்பியோட ஆசைப்படி அனாத ஆசிரமத்துக்கு தான் கொடுக்கணும். வேணாம் பிரியா, பத்திரத்தை கொடுத்துரு. அம்மா, நாமளும் இப்ப அனாதைதான். உன் புருஷன் என்னத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காரு? எப்படியோ இத வாங்கிருக்காரு. இருக்கிற வரைக்கும் இத வச்சு நிம்மதியா இருந்துட்டு போயிட்டே இருப்போம். பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியாது. எவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நமக்கு சப்போர்ட்டா இருந்த ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. போதும், இனிமே எவனையும் நம்ப நான் தயாரா இல்ல. இத வச்சு புத்திசாலித்தனமா பொழைக்கிற வழிய பார்க்கலாம். நான் வரேன். ஏய், நாம அனுபவிச்சதெல்லாம் போதாதா? அந்த மோகனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்க அப்பாவும் கபிலனும் போய் சேர்ந்துட்டாங்க. நீயாவது இனி திருந்துரி. பணம் பணம்னு அலையாத. அம்மா, பணம் தாம்மா உலகம். உன்கிட்ட பணம் இல்லாட்டி ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான். இந்த காலத்துல நேர்மையா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா. உனக்கு இஷ்டம்னா என் கூட வா. லோ பாயிண்ட் பேசாத இருந்தா இங்கே இரு. ஏய், என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அவகிட்ட பேசி எப்படியாவது அந்த பத்திரத்தை வாங்கி தரேன். அவ ஏதோ விரக்தியில இப்படிலாம் பேசிட்டு போறா. ஆண்டி, உங்க பொண்ணு பிஹேவியர் ரொம்ப மாறி போச்சு. இப்படிலாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல டாக்டரா பார்த்து அவளை குணப்படுத்த பாருங்க.